பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும், அது பொய் சொல்லாது, அது முடிவிலே அது விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ குறித்த காலத்துக்கு உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த தரிசனம் நிச்சயமாய் அது நிறைவேறும். இன்றைக்கு நீங்க பல விதத்துல சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஐயோ, ஆண்டவர் இதை சொன்னாரே, இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்த அவருடைய அநாதி திட்டம், தேவ திட்டம் நிச்சயமாய் அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பு அப்படிங்கிற அந்த தேவ மனுஷனை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பார். ஆனா அது சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளப்பட்டு பல காரியங்கள் அவருக்கு நடக்கும். ஆனாலும் முடிவிலே அது விளங்கினது. முடிவிலே அந்த எகிப்து தேசத்துக்கே அவர் ஒரு பெரிய அதிகாரியாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு முடிவிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் அது நிறைவேறினது. ஆம் பிரியமானவர்களே, அது தாமதித்தது, ஆனால் பொய் சொல்லவில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறினது. யோசேப்பை குறித்த தேவ திட்டம் தாமதித்தாலும் அது நிறைவேறினது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போலதான் நிச்சயமாய் உங்களை குறித்த தேவ திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் அவர் செய்யாம இருக்க மாட்டார். அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாது இருக்க மாட்டார். அதனால அவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். உங்களை குறித்த தேவ திட்டம், உங்களை குறித்த நோக்கம் அவர் பரிபூரணமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கூட அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நிச்சயமாய் அது நடக்கும், நிறைவேறும், தாமதம் செய்யாது, தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது பொய் சொல்லாது, முடிவிலே அது மகிமையாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஜனங்கள் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழ்றேன்னு சொல்லி ஆண்டவரே ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போய் அங்கலாய்த்து தவித்து ஆண்டவரே அவர்கள் காணப்படலாம் சுவாமி. ஆனாலும் அவர்களை குறித்து நீர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கென்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற தரிசனம் அது நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே. அதை புரிந்து கொண்டு உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி பொறுமையாய் இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது. உனக்கென்று கொடுக்கப்பட்ட தரிசனம் அது குறித்த காலத்திலே நிறைவேறும். குறித்த காலத்திலும் குறித்த காலம் இன்னும் இருக்கிறதுன்னு சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த குறித்த காலத்துல ஆண்டவரே இந்த உம்முடைய தரிசனம், உம்முடைய ஜனங்களை குறித்த தரிசனம் நிறைவேறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து நீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டம், ஆண்டவரை குறித்த தரிசனம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. உடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது நிறைவேறும். தாமதித்தாலும் அதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். God bless you.